செக்யூரிட்டி தகவல் என்பது நிறுவனத்தின் மிக முக்கியமான சொத்தாக இருந்தது. ஆனால் ஊழியர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து கணினி முறைமைகளை அணுகியதால் தரவு இழப்பு ஏற்படும் அபாயம் அதிகமாக இருந்தது. இதை தடுக்கும் வகையில் அவர்கள் டேட்டா லாஸ் பிரிவென்ஷன் DLP அமைப்புகளை செயல்படுத்தினர். ஒரு நாள் ஒரு ஊழியர் தவறுதலாக கிரெடிட் கார்டு எண்கள் கொண்ட கோப்பை ஒரு பொதுவான டிரைவில் சேமித்தார். அதிர்ஷ்டவசமாக ஊழியர் சாதனங்களில் நிறுவப்பட்டிருந்த ஏஜென்ட் பேஸ் DLP அமைப்பு உடனடியாக கோப்பை ஸ்கேன் செய்து குறியீடு செய்யப்பட்ட முக்கிய தரவுகளை கண்டறிந்தது. அது பாதுகாப்பு குழுவுக்கு எச்சரிக்கை அனுப்பியது மற்றும் குழு கோப்பை குறியாக்கம் செய்து பாதுகாப்பாக மாற்றியது. மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஒரு கோபமடைந்த ஊழியர் நிறுவனத்தின் ரகசிய திட்ட தகவல்களை தனது தனிப்பட்ட மின்னஞ்சல் மூலம் போட்டியாளருக்கு அனுப்ப முயன்றார். நெட்வொர்க் பேஸ் DLP அமைப்பு வெளியேறும் நெட்வொர்க் டிராபிக்கை கண்காணித்து குறியாக்கம் செய்யப்படாத தரவை கண்டறிந்து உடனடியாக அனுப்பலை தடுத்தது. பாதுகாப்பு குழுவுக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனால் பெரிய அளவில் தரவு கசிவு தடுக்கப்பட்டது. மேலும் முக்கியமான கான்பிடென்ஷியல் என அடையாளப்படுத்தப்பட்ட ஆவணங்களுக்கு வாட்டர் மார்க்கிங் பயன்படுத்தப்பட்டது. யாராவது அந்த கோப்புகளை பிரதி எடுக்க முயன்றால் அல்லது வேறு இடங்களுக்கு மாற்ற முயன்றால் DLP அமைப்பு வாட்டர் மார்க்கை கண்டறிந்து அனுமதியின்றி பகிர்வதை தடுத்துவிடும். அத்துடன் பேட்டர்ன் மேட்சிங் தொழில்நுட்பம் மிகப்பெரிய பங்கு வகித்தது. மின்னஞ்சலில் சோசியல் செக்யூரிட்டி நம்பர் போன்ற இலக்க வரிசைகளை கண்டறிந்ததும் DLP அமைப்பு அந்த செய்தியை உடனடியாக நிறுத்தி நிர்வாகிக்கு எச்சரிக்கை அனுப்பியது. DLP அமைப்புகளை செயல்படுத்த